இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏற்படுத்தினது நீர் ஆண்டவரே, இது உம்முடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே, இதில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தது ஆண்டவரே உம்முடைய பெரிய தீர்மானம். இதுல ஜெபிக்க வைத்தது நீங்க ராஜா, இந்த சத்தியத்தை கேட்க வைத்தது நீங்க ராஜா, எல்லாமே நீங்க 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 தான் ஆண்டவரே. நீங்க பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனால் நடுகிறவனாலும் அல்ல, ஓ விளைய செய்கிற உங்களால தான் ஆண்டவரே எல்லாமே ஆகும். நாங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் விரும்பினவர்களால் அல்ல ஆண்டவரே, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ என் நோய்களை சேலோயிலே அறிக்கை செய்யுங்க, சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சேலோயிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து இத விசுவாசத்தோட எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? ஐயா சுமந்து. திரும்ப திரும்ப அப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் நோய்களை சேலோயிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரை. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே இயேசுவே, என் கண்ணீ. அப்படியே ஜெபிக்கிறவங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு ரத்தலரம் துனோ சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாகி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட அந்த வார்த்தை, ஓ இந்த ஜெபத்துல இப்ப பேசப்படட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை பார்த்து பேசுங்க ஆண்டவரே, என் சிஸ்டரை பார்த்து பேசுங்க ஆண்டவரே, என் பிரதரை பார்த்து பேசுங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து இந்த ஒரே ஒரு வார்த்தையை பேசுங்கப்பா. சித்தமுண்டு சுத்தமா என்று சொல்லி சுகமாக்கினி. அப்பனே அப்பனே, சித்தமுண்டு சுத்தமா என்று சொல்லி சுகமாக்கினி. சொல்லுங்க சொல்லுங்க, இதை அறிக்கை செய்ய நான் நம்புறேன். நம்ம சரீரத்தில் ஒரு பலன் வரட்டும், நம்முடைய இருதயத்தில் ஒரு பலன் வரட்டும். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து இதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுவாராக. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி
ஓ ஹalleluya, என் விண்ணப்பத்தை கேட்பவர். அப்பனே 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 அப்பனே, உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஓ ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரம் ஏசையா. கோடி நன்றி ஆண்டவர். உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பெரியவர் ஒருவருமே இல்லை ஆண்டவர். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் நேசித்தேன், ஆதலால் உன்னை மிகுந்த காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்து கொள்ளுவேன். நாங்க உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, நாங்க வாழ்றது உம்முடைய தயவு, நாங்க இந்த அளவு பிழைத்திருக்கிறது உம்முடைய கிருபை. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கண்கள் எத்தனையோ அற்புதத்தை பார்த்துருச்சு. நாங்க உங்களை வெறுக்கவும் முடியாது, நாங்க உங்களை மறக்கவும் முடியாது. எங்களுக்கு செய்யற அற்புதத்தையும் நாங்க பார்த்தோம், அந்நியருக்கு நீங்க செய்யற அற்புதத்தையும் எங்க கண்களால பார்த்தோம். எங்க கண்களால பார்த்தோம், எங்க காதுகளால கேட்டோம். ஆண்டவரே, நாங்களே ருசிச்சோம். ஆண்டவரே, நீங்க செய்த ஒரு அற்புதம் இல்ல, ரெண்டு அற்புதம் இல்ல, ஆயிரக்கணக்கான அற்புதத்தை எங்க வாழ்க்கையில நாங்க சுமந்து கொண்டுதான்ப்பா நாங்க நிக்கிறோம். நீங்க மட்டும் அற்புதம் செய்யலாம் அப்படின்னா நாங்க இன்னைக்கு உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை எங்க வாழ்க்கையில நடப்பித்த நீங்க, இந்த அற்புதம் உமக்கு லேசான காரியமாச்சே, இந்த அற்புதம் உமக்கு சுலபமாச்சே, இந்த அற்புதம் உமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையேப்பா. இந்த அற்புதத்தை நீர் எங்களுக்கு செய்வது அப்பா அப்பா எவ்வளவு பெரிய மேன்மை. இது உங்களுக்கு லேசான காரியம், உங்களுக்கு லேசான காரியம். சொல்லுங்க சத்தமா, ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே அது உமக்கு லேசான காரியம். எங்க ஆபிரகாமை நீங்க நடத்தி வந்ததை நாங்க பார்க்கிறோம், ஈசாக்க நடத்தி வந்ததை நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய பரிசுத்தவான்களை எல்லாம் நீங்க நடத்தி வந்த பாதைகளை நாங்க பார்க்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிறதே ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நாங்க அத காதுகளால கேட்டு அறிஞ்சது மட்டும் இல்ல, நாங்க பார்த்தோம். இப்ப சொல்லுங்க எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, சித்தமுண்டு சுத்தமா, அப்படி ஒரு ஜபமா ஏறெடுக்கப்பட்டுட்டே இருக்கட்டும் என்று சொல்லி சுகமா. இப்போ உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்க பிள்ளை மேல பாயட்டும் ஆண்டவரே. உங்க கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் சுகமாக்குமே. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், ஓ ஹalleluya ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி. அப்படியே ஜபமா ஜபமா சொல்லுங்க பகல, கைய மேல உயர்த்தி, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி, இயேசுவே 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 சித்தமுண்டு. அப்பனே 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 என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி. ராஜாவே ராஜாவே, என் சகோதரிய நினைங்க ஆண்டவரே, என் சகோதரனை நினைங்க ஆண்டவரே, ஐயா என்று சொல்லி. நாகமான் ஆண்டவரே அந்த தண்ணியில இறங்கி மூழ்கிற போது
அவன் சரீரம் பச்சை குழந்தைய மாதிரி அப்படியே புதுமையாச்சுல்ல. இந்த 7 நாட்களும் உங்க பிரசன்னத்துல நனையிற உங்க பிள்ளை, அப்பா இந்த 7 நாட்களும் உங்க பிரசன்னம் அந்த பிள்ளைய தொட்டு அந்த சரீரத்துல எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும், ஓ ஹalleluya, இது அறிக்கை செய்ய உம்முடைய கை வைக்கப்படட்டும், உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை. ரீதாலாரம் தனரோல இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். உம்காயத்தா சுகமானே அப்பனே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம்காயத்தா நான் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. அத உணர்ந்து சொல்ல 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 ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. 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 ரிதலரம் கனத்தனருலர் சிக்கரோதலோ ரம்தலரகதரலரமா திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட அந்த கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஹீலிங், உங்க ஹீலிங் இப்பொழுது, உம்முடைய அற்புத சுகம் இப்பொழுது இந்த ஆராதனையை செய்ய செய்ய உம்முடைய அற்புத சுகம், சரீரங்களிலே அற்புத சுகம், உங்க அற்புத சுகம், உங்க அற்புத சுகம், உங்க அற்புத சுகம், உங்க அற்புத சுகம். ஓ உங்க கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்து. கடந்த 3 நாட்களும் உடைய கிருபை எங்களை நடத்தினதற்காக நன்றி. இந்த 4வது நாளிலே உங்க பிரசன்னத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஜெபிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறீர். நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம். அதை கேட்டு நடப்பதற்கு எங்களுக்கு பலன் தார். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிவில் ஒரு பெரிய மகிமையை நாங்கள் காண எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் வந்து சேரட்டும். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி உட்காரலாம். இந்த நல்ல நேரத்திலும் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இந்த ஒரு விசேஷித்த ஜெபத்தினுடைய இந்த 4வது நாள் என்னோடு சேர்ந்து திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர். நம்முடைய சரீரத்திலே இருக்கிற எல்லா பலவீனங்களை காட்டிலும் அவருடைய மருந்து ரொம்ப பெரியது. அது காயங்களை ஆற்றக்கூடியது. ஆமென். நம்முடைய தேவன் யோனாவிலும் அவர் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். நமக்குள் இருக்கிறவனை காட்டிலும், நமக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனம், நமக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்கள், நமக்குள்ளே இருக்கிற எல்லா சோர்வுகள் எல்லாவற்றை விட யார் பெரியவர்னா இயேசு பெரியவர். ஆமென். அதனால் அவர் பெரியவராக இருந்து நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது வனாந்திரத்திலே வழியையும்
அவாந்தர வழியிலே நான் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் பெரிய அற்புதம் உள்ளவர். ஒரு விசை ஒரு 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 5 அடி 5 அடி பெண்களுக்கு வந்து இந்த 5 feet அப்படின்றது வந்து நார்மல் மாதிரி தான். நம்முடைய இந்தியா பொறுத்த அளவில் அந்த 5 அடியில் இருப்பாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப உடல் கொஞ்சம் பருமனானவங்க. அவங்க மாதமாய் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். அப்போது டாக்டர்கள் வந்து அந்த 6வது மாதத்துலேருந்தே அவங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து சிசரினுக்கு ரெடி ஆகிக்கிங்க, குழந்தை வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்போவே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க வேற ரொம்ப உடல் ரொம்ப இது பருமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதற்கான பணங்களை எல்லாம் அவங்க ஆயத்தப்படுத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரிக்கு மட்டும் ஒரு பெரிய விசுவாசம் இல்லை, ஆண்டவர் எனக்கு வந்து ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு, சரீரத்தில் வந்து கத்தி வைக்காமல் நான் அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சொல்கிறது பொய்யாகாது, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அங்கே இருக்கிற எல்லாருமே அதற்காக ரெடி ஆகிட்டாங்க. அந்த கடைசி அந்த பெயின் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கும் போது டாக்டர்கள் வந்து ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க, ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு, ஏன் இன்னும் காலதாமதம் பண்ணுறீங்க? அப்போ அவருடைய கணவனார் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டாரு, சரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளை வந்து ஓரளவு தான் சொல்ல முடியும், அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. இல்லை எனக்கு ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளே கொண்டு போகும்போது அப்போது இந்த அந்த சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறாங்களா, ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையை இப்போ கூட நான் நம்புகிறேன், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் கூட எனக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகிடுச்சாங்க. அப்போ வந்து அதை சாட்சியாக அவர்கள் சொல்லி, அவங்க ஒரு பெரிய சாட்சியாக சொல்லி ஒரு காணிக்கை அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கு ஆகிற அந்த பணத்தை வந்து காணிக்கையாய் வந்து பொருத்தனையாய் அவர்கள் செலுத்தினாங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டுவாரே, ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆமென். மேட்டூரில் ஓசன்னா திருச்சபை என்கிற ஒரு சபை இருக்கிறது. அதில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அஞ்சலை அப்படின்ற ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து 3 வாலிப பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும், ஒரு பிள்ளை வந்து 38 வயது, அதுக்கப்புறம் 35 வயது, அதுக்கப்புறம் 32 வயது, எல்லாமே தகப்பனார் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. இந்த மூத்த பொண்ணுக்கு மட்டும்தான் ஒரு வேலை இருக்குது, அதனால தான் அந்த குடும்பம் நடந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை எடுத்து செய்வதற்கோ முன்னாடி நின்று பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை, அவங்களுக்கும் பணம் இல்லை. 37 அவ்வளோதான், இனி எல்லாரும் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோட தேவாலயத்தில் வந்து நிற்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராமா, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற வார்த்தை. உடனே அந்த அம்மா வந்து அந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் சொந்தக்காரங்க எனக்கு செய்யலைனாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அவங்களுடைய மாமா ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருந்திருக்கிறாரு, லீவுக்காக அவர் வந்திருக்கிறார். வரும்போது இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. இறக்கம் வந்து 3 பிள்ளைகளுக்குமே அவர் நெக்ஸ்ட் ஃபாரின் போகிறதுக்குள்ள 3 பிள்ளைகளுக்குமே மாப்பிள்ளை பார்த்து எல்லா செலவையும் அவரே எடுத்து 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து அப்படியே ஃபாரின் போயிட்டார். 3 பிள்ளைகளுக்கும் அவருடைய லீவுக்குள்ள கல்யாணம் நடந்துருச்சு. கரெக்டாக அவர் வந்த உடனே மாப்பிள்ளையும் ரெடியாக இருந்துச்சு, பணம் இவர் செலுத்தினார், எல்லாமே அப்படியே கரெக்டாக நடந்துச்சு. அதனால் நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிறது உங்கள் கையில் கர்த்தர் இந்த ஜெபத்தில் வந்து சேர பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த 7 நாட்களிலே நிறைய சத்தியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றாய் நாம் அறிக்கை செய்து நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் இனி வருகிற நாட்களிலே வந்து இந்த கடைசி நாட்களிலே இந்த 7வது நாளில் வந்து பொதுவாக வந்து வேதத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை ஒன்றொன்னா அறிக்கை செய்து அந்த கடைசி நாளில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.
இடையில அடுத்த நாட்களிலே நம்ம வந்து குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்த சில பெண்கள், வேதத்தில் பெண்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு 2 காரியத்தை உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து நம்ம வந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்திலே 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து இந்த குடும்பத்தை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே யாக்கோபு நேசித்த தன் மனைவி ஆகிய ராகேலுக்கு வந்து பிள்ளை இல்லாது இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளைக்காக அவர்கள் நிறைய முயற்சி எடுக்கிறார்கள், எதுவுமே வாய்க்கல, அது தடையாயே போயிட்டு இருக்கு. ஆனால் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரிக்கு நடக்குது, தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். எல்லாருக்குமே பிள்ளை பிறந்து இந்த மனுஷிக்கு வந்து பிள்ளை பிறக்காததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனாரிடத்துல போய் வந்து பயங்கரமா போராடுறாங்க. எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சாகிறேன் அப்படின்றாங்க, நான் செத்து போறேன். உடனே அடுத்ததாக அந்த யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, இல்ல நான் உனக்கு என்ன பண்ண முடியும், கர்த்தர் உன்னுடைய கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு, அதனால உனக்கு பிள்ளை பிறக்கல, தவிர நான் உனக்கு ஒண்ணுமே தீங்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்க போராடுறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நீங்க ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சில நேரங்களிலே வருஷங்கள் தாண்டதுனால எல்லாருக்கும் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து அது வருத்தமாக தான் இருக்கும், கவலையாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லை குழந்தைகள் கிடைக்காதவங்க வந்து ரொம்ப சோகமாக எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு சோகம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அதுவும் இந்தியர்களுக்குள்ளே, தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க முகத்தில் வந்து அவங்க ஒரு சோகத்தை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக இன்னொருத்தரிடத்துல நீங்கள் வந்து ஃபைட் பண்ணவே கூடாது. சிலர் வந்து அப்படின்னா சிலர் கணவனிடத்துல ஃபைட் பண்ணுவாங்க உங்களால தான், சிலர் மனைவியின் இடத்துல ஃபைட் பண்ணுவாங்க, நீ தான் இதுக்கு காரணம், நான் நல்லா இருக்கிறேன், நான் கிளியரா இருக்கிறேன், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நீ ஒழுங்கா ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. சில வீட்டில் கணவனார் வந்து மனைவியை அப்படி சொல்றாங்க, சில வீட்டில் மனைவி வந்து கணவனார் சொல்றாங்க, இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் வந்து பெற்றோரிடத்துல இது பண்றாங்க, நீ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், நான் விரும்பின ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இருப்பேன்ல. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியம் என்கிறது வந்து ஒரு மனுஷன் தரக்கூடியது அல்ல. என்னுடைய மனைவி அப்படி இருக்காங்க அதனால எனக்கு கிடைக்கல, என் கணவன் எனக்கு அப்படி இருக்காங்க அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு எந்த தேவ பிள்ளையும் இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னொருத்தர் மேல குற்றம் சாட்டவே கூடாது. இது யாரால கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இது கர்த்தரால் கிடைக்கிறது. இது யார் பலவீனமாக இருந்தாலும் இல்லை என்றால் எந்த குடும்பத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டாலும் ஆண்டவர் உங்கள் மேல் அனுக்கிரகம் பாராட்டுவாரேயானால் கண்டிப்பாக அந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால நீங்க எத்தனை பேர் அப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, யார் மேலையும் உங்களுடைய வெறுப்பை நீங்க காண்பிக்கவே கூடாது. நீங்க யாரிடத்துல தான் போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல தான் போகணும். அதான் இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எங்கிட்ட எதுக்குமா வர்ற,
நீ எங்கிட்ட எதுக்கு ஃபைட் பண்ற, நீ எங்கிட்ட எதுக்கு சண்டை போடுற, உன் கர்ப்பத்தை திறக்கிறது யார் திறப்பார் அப்படின்னா கர்த்தர் தான் உன் கர்ப்பத்தை திறக்க முடியும். நீ அவரிடத்துல போ, நீ அவரிடத்துல கேளு. அப்போ யாருடைய மனசுலையாவது ஆழமாய் இன்னொருத்தரை குறித்த குறையோ இல்லை என்றால் இன்னொருத்தரை குறித்த மன கசப்போ உங்களுக்குள்ளே இருக்குமானால் இவர்கள் தான் காரணம் என்று யார் மேலேயாவது நீங்கள் காரணம் வைத்திருப்பீர்களேயானால் இன்றைக்கு நீங்க வாக்கு கொடுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, இனி என்னுடைய அப்படிப்பட்ட ஆசீர்வாத குறைவுக்கு யாருமே காரணம்னு நான் என்ன பண்ண மாட்டேன்னா நினைக்கவே மாட்டேன். ஆமென். சென்னையில் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது இருந்ததுல ரொம்ப வயதான அது அப்படின்னா நல்ல ஒரு பாஸ்டர் அவர். அப்போ அவர் வந்து கல்யாணமான புதுதிலே தன்னுடைய மனைவி வந்து அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சுட்டு எத்தனை பேர் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற பாஸ்டர் அம்மா சமைச்சு அந்த வீட்டில் இருக்கிற பாஸ்டர் வீட்டில் தான் சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு தான் காலங்கள் எல்லாம் மாறி போச்சு. அதனால வேலைகள் நிறைய பேர் இருக்கிறதுனால பாஸ்டர்ஸ் யார் வந்தாலுமே வந்து ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி அவங்கள அப்படியே நீட்டாக சாப்பிட வச்சு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் முன்பு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் அது பாஸ்டர் வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட இந்த மலையாளி பாஸ்டர்ஸ் பாருங்களேன், இந்த மலையாளி பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் அந்த ஊழியக்காரங்களை வந்து அவங்களுடைய திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எத்தனை வேலை இருந்தாலும் ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடை அவங்க வீட்டில் தான் கொடுப்பாங்க. யாராவது அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்கள் சாப்பாடை செஞ்சு எங்கள் வீட்டில் கொண்டு வந்துருங்க, எங்கள் வீட்டிலேருந்து தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்காங்க. அப்போது அன்னைக்கு இருந்த காலத்தில் அப்படி தான் வந்து அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது. இவங்க அன்னைக்கு அடுப்பு வந்து விறகடுப்பு தான் இருந்துச்சு. இந்த விறகடுப்பில் உட்கார்ந்து சமைச்சு உள்ளுக்குள்ளே இருந்த அந்த குழந்தை வந்து அந்த சூடு தாங்க முடியாமல் அந்த குழந்தை வந்து உள்ளே இறந்துருச்சு. அந்த அவங்களுக்கு உருவான அந்த கரு வந்து அப்படியே கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய வருடங்கள் வந்து குழந்தைய பிறக்கலாம், அவங்களுக்கு குழந்தையே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் கூட தன்னுடைய மனைவி அந்த பாஸ்டரை பார்த்து நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தானே செஞ்சேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கர்த்தரை பார்த்தும் முறுமுறுக்கல்ல, தன்னுடைய கணவனாரை பார்த்து நீ சோறு வந்து யாருக்காவது வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு அவங்க முறுமுறுக்கலையாமா. அவங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு குழந்தைன்னு கர்த்தர் தரணும்னு நினச்சா எப்படினாலும் தந்திருப்பாரு, எனக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கல, எனக்கு ஊழியக்காரங்களை உபசரிக்கணும்னு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி மரணம் வரைக்கும் மனரம்யமாய் வாழ்ந்தார்களாமா. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு அந்த சாட்சி வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பரிசுத்தவாட்டிகள் வந்து அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுறாங்க. ஒன்னால தான் நான் இப்படி ஆனேன், ஒன்னால தான் இது போச்சு, ஒன்னால தான் இது நஷ்டமாயிடுச்சு, ஒன்னால தான் நான் இழந்தேன். இனி கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே உங்கள் வாயினால இவங்களால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மேலே அப்படி சொல்லுவாங்க, எனக்கு நல்ல அம்மா அப்பா இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு கெட்ட அம்மா அப்பா ஆயிடுச்சு, எனக்கு தான் மோசமான அம்மா அப்பா ஆயிடுச்சு. சரி, ஓகே, உங்க அம்மா அப்பா மோசமான அம்மா அப்பா, அப்போ அம்மா அப்பாவே இல்லாத பிள்ளைங்க, அம்மா அப்பாவே இல்லாத பிள்ளைங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆட்களா இருந்திருக்காங்க, பெரிய பெரிய சைன் பண்ணியிருக்காங்க, கோடீஸ்வரலா இருக்காங்க, பெரிய தொழிலதிபர்களா இருக்காங்க. அவங்களுக்கு யாரு உதவி செஞ்சா, அவர்களை யாரு தட்டி கொடுத்தா? நான் சொல்றேன், நம்மை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் நல்லா இல்லாதவர்களாகவோ பொல்லாதவர்களாகவோ இருந்தாலோ நம்ம உயர்வில் அவங்களுடைய கை இருக்கவே கூடாது. நம்ம வளராதது நம்முடைய தப்பு தான் நினைக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்படாதது நான் தான் காரணம்னு நினைக்கணுமே தவிர ஒரு நாளும் இன்னொருத்தர் மேல ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பவுமே பழி போடவே கூடாது. இது வெறும் இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம்.
எந்த விஷயமான கர்த்தரிடத்துல போய் சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்லணும்னா, ஆண்டவரே நான் ஞானம் இல்லாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஏன் ஞான குறைவு ஆண்டவரே, எனக்கு புத்தி இல்ல ஆண்டவரே, எனக்கு அந்த நேரத்தில் அறிவில்லாம போச்சு ஆண்டவரே, அப்படிதான் சொல்லணுமே தவிர ஆண்டவரே அவன் இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே, ஆண்டவரே அவன் இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே. கண்டிப்பா கர்த்தரிடத்துல இன்னொருத்தரை பற்றி எடுத்துட்டு போனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாத தடைக்கு நான் யாரு மேலேயும் என்ன பண்ண மாட்டேன்னா பழி சொல்ல மாட்டேன். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுடைய கோபத்தினுடைய மிகுதியினால எரிச்ச இந்த லேயாள் மாதிரி அந்த 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 வெறுப்பினுடைய உச்ச கட்டத்தில் வாயை திறந்து ராகேல் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த உச்சகட்டத்தில் சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லையே நான் என்ன பண்றேன், சாகுறேன் அப்படின்னு சொல்லி. என்ன வார்த்தை! நம்ம சிஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க சில நேரத்தில், நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன். அந்த அந்த வெறுப்பினுடைய மிகுதியினால அந்த வாயில் அந்த வார்த்தை வருது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதனால வாயை திறந்து பேசுற வார்த்தையில ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்போ என்னவா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். கணவனை சபிக்கிறது, மனைவியை சபிக்கிறது, பிள்ளைகளை சபிக்கிறது, வேலையை சபிக்கிறது, சம்பளத்தை சபிக்கிறது, இது எதுவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதான் நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா கவனிக்கணும். வெளியே வேலைக்காக ஒரு கணவனார் போறாரு, வேலைன்னு ரொம்ப இதுவா இருக்காரு. உடனே அவங்க மனைவி என்ன சும்மா வேலைன்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அம்மா நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்தாதாமா உனக்கு கிடைக்கும், நான் போகலன்னா ஓனர் என்ன திட்டுவாரு. உடனே பொல்லாத வேலை, அந்த வேலை உங்க கையை விட்டு போனாதான் உங்களுக்கு தெரியும், அப்பதான் நீங்க குடும்பத்தை பார்ப்பீங்க அப்படின்னு இந்த அம்மா வாயினால அறிக்கை செய்து, இவங்க வாயை வச்சாங்க என்னமோ தெரியல, ஒரே மாசத்துல வேலை போச்சு. அவ்வளவுதான், வேலை முடிச்சு இப்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. வீட்டில் உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும்? வீட்டில் கணவன் மனைவி வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா அங்க கொஞ்சிட்டா இருப்பாங்க. 90% அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சண்டை தான் நடக்கும். அதான் இந்த கொரோனா டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சோதனை. என்ன சோதனை? பெண்களுக்கு ஒரு சோதனை, ஐயோ இவர் வீட்டில் இருக்காரா, போச்சு நம்ம இன்னைக்கு தூங்க முடியாது அப்படின்னா. கணவனார் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்னத்தையாவது ஒன்று சமைச்சுக்கலாம். இல்லை நீங்க என்னத்தையாவது ஒன்று சமைக்கிறீங்கன்னு சொல்லலை அப்படின்னா, பசங்க உங்களுடைய பிள்ளைங்க சில நேரத்தில் என்ன சமைச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க, எதையாவது வெட்டி போட்டு ஒரு சாம்பார் ஆக்கி கொடுக்கலாம். ஆனால் கணவனார் இருக்கும்போது என்ன பண்ணணும்? கரெக்டாக சமைக்கணும், பர்ஃபெக்டாக சமைக்கணும், அவருக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும், வீடை சரியாக கிளீனாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டை அழுக்கா வச்சுட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை கிளீன் பண்ணால் போதும். கொரோனா டைமும் சிஸ்டர்ஸுக்கு வந்த போராட்டம் இருக்கே, பெரிய போராட்டம், பயங்கரமான போராட்டம். தூங்கவும் முடியாது, டிவி பார்க்கவும் முடியாது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கண்டினியூவா இந்த நாடகம் பார்க்குற பழக்கம் இருக்கு தெரியுமா? அந்த சித்தி பெரியம்மா இந்த மாதிரிலாம் நிறைய நாடகம். இந்த நாடகம்லாம் பார்க்குறவங்களுக்கு இதை விட பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஐயோ எனக்கு நாடகம் பார்க்க முடியலையே, அதோட தலையே வெடிச்சிரும் போல தெரியுது. அக்கா தஞ்சி ஃபோன் பண்ணி கேட்குறது, ஏன்டி நீ பார்த்தியா என்ன, எனக்கு இவர் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு, என்னால் பார்க்க முடியல, ஏதாவது கதை சொல்லு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னும் நிறைய கணவனாருக்கும் அப்படிதான். வீட்டில் வெளியே போனால் தான் போலீஸ் பிடிக்கிறாங்களே, எப்பா எத்தனை டைம் தான் இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது, முடியலடா அப்படின்னு பெரிய பெரிய போர்க்களமே சில வீடுகளில் நடந்ததை நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தாலும் நான் மனம் பதறி என்ன பண்ண மாட்டேன்னா ஒரு வார்த்தையும் என் வாயினால நான் தீய காரியத்தை அறிக்கை செய்யவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் எவ்வளவு எரிச்சல்கள் வந்தாலும் யார் மேலையும் கொட்டணும்னு நினைக்க கூடாது. நம்ம தான் என்ன பண்ணணும்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக எதற்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு இன்னொருத்தர் காரணம்னு நான் சொன்னதை நான் என்ன பண்றேன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் திரும்ப வாங்கிக்கிறேன். யாருமே காரணம் இல்லை, யாருமே காரணம் இல்லை. ஒருவேளை நான் காரணமா என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் காரணமா இருந்தா என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. யாரும் காரணம் இல்லை, யாரும் காரணம் இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். நீங்கள் அன்னாளை குறித்து வேதத்திலே அதிகமாய் குழந்தை பாக்கியம்னு சொன்னாலே யாரைத்தான் பேசுவாங்கன்னா அன்னாளை குறித்து பேசுவாங்க. இந்த அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, பெனினாள் இவங்களை ரொம்ப துக்கப்படுத்துறாங்க.
உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. கஷ்டப்படுத்தும் போது அவனுடைய கணவனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் விசேஷம் இல்லையா, நான் உனக்கு உயர்ந்தவன் இல்லையா, நான் உன்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறேனே, உன்னை நல்லா பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாளும் அன்னாள் தன்னுடைய கணவனார் பேர்லையோ தன்னை சுற்றி இருக்கிறவங்க பேர்லையோ அவங்க பழி சொல்லவே மாட்டாங்க, இவங்க தான் காரணம்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க தேவாலயத்தில் போய் தேவ சமூகத்தில் கர்த்தரோடு தான் கூட பேசினாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்க வாக்குவாதம், உங்க சண்டை, உங்க ஃபைட்டு எங்க தான் இருக்கணும்? உங்க அழுக எல்லாத்தையும் எங்க தான் நீங்க கொட்டணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்திலேயே உடைய கணவனாரிடத்திலேயோ உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி இதற்கு யாரும் காரணம்னு நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சத்தமா ஆமென். ஆண்டவரே இதற்கு யாரும் காரணம் இல்லை, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். என் சொந்தங்கள் இதற்கு காரணம் இல்லை. அப்படி ஒருவேளை அவங்க காரணமா இருந்தா கூட உங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லை ஆண்டவரே. நான் யார் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு நான் விரும்பல, நான் ஜெபம் பண்ணா அந்த அற்புதம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சிலர் இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு சன்னதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்வனை வச்சிருக்காங்க, மாந்திரிகம் வச்சிருக்காங்க, வயிற்றுல அப்படி வச்சிருக்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நம்பவே வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னாடி, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி அந்த செய்வனைகள் அப்படி எது பண்ணுனா கூட நமக்கு அது என்ன பண்ணாதுன்னா கண்டிப்பா பலிக்காது. அது ஒன்றும் நம்மை செய்யாது. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கவே வேண்டாம். நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, யாரும் காரணம் இல்லை, நான் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்காக அவர் செய்து முடிப்பார். ஆமென். இன்னொரு விஷயத்தை கூட வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கிருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அந்தபடியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றார். அப்பொழுது கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலேயாவது சேனாதிபதியிடத்திலேயாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேட்டானேன். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவள் அவனுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு உங்க மனசுல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நிக்கிறது என்ன? சொல்லுங்க.
என்னதான் நீங்க வந்து சந்தோஷமா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தினுடைய ஒரு ஓரத்துல எப்பவுமே எதை குறித்து தான் கவலை. சே, நமக்கு ஒரு குழந்தை, நமக்கு ஒரு குழந்தை, நமக்கு ஒரு குழந்தை. இப்ப பாருங்க, இந்த சூனேமியாள் வந்து இவளுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடம். இவளுடைய கணவனாரை குறித்து அந்த கேயாசி சொல்லும் போது சொல்றாரு, இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வருஷமா என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இவருடைய கணவனார் யாரா இருக்கிறாரு, பெரிய வயதுள்ளவன். அப்படின்னா அவருக்கு வயசாகி போயிடுச்சு, அவ்வளவுதான், அவருக்கு வயசாகி போச்சு, பெரிய வயதுள்ளவன் அப்படின்றாரு. அப்போ ஏறக்குறைய இந்த குடும்பம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை இப்ப இழந்தது மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஊழியக்காரர் அந்த ஊர்ல வரும்போதெல்லாம் சாப்பிடுவதற்கு தன்னுடைய வீட்டுல சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இப்போ அவரை செக் பண்றாங்க, அவர் நல்லவரா, நல்ல ஊழியக்காரரா, கெட்ட ஊழியக்காரரா, என்ன ஷார்ப்பு பாருங்களேன். அப்போ அவனுடைய கணவனாரை பார்த்து சொல்றாங்க, அடிக்கடி நம்முடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிற இந்த ஊழியக்காரர் யார் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அப்ப அந்த ஊழியக்காரரை குறித்து கணவன் இடத்துல சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஊழியக்காரரை சாப்பாடு கொடுக்குறாங்க, உபசரிக்கிறாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, இவர் நல்ல பரிசுத்தமானா இருக்கிறதுனால நம்முடைய வீட்டினுடைய மெத்தையில ஒரு ரூமை கட்டி அதுல ஒரு கட்டில போட்டு ஒரு மேஜையை போட்டு ஒரு நாற்காலியை வச்சு அவர் வரும்போதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கணவனாரும் சரின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவரை தங்க வச்சு அவர் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் சுகமா அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. உடனே இந்த தீர்க்கதரிசி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சே, இவ்வளோ நல்லா நம்மளை கவனிக்கிறாங்களே, இவ்வளோ நல்லா நம்மளை சாப்பாடு கொடுக்குறாங்களே, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு கூட இந்த அம்மாவுக்கு இருந்தது இல்லையே, அதனால இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும், கூட்டிட்டு வான்னு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிடுறாங்க. இப்போ அந்த அந்த மனுஷி வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே இவர் கேட்குறாரு, எப்பா அம்மா, உனக்காக நான் ஏதாவது செய்யணுமா, மேலிடத்துல ஏதாவது பேசணுமா, ராஜாவனத்தில் ஏதாவது பேச வேண்டியது இருக்குதா, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், அடுத்த நிமிஷத்துல மூக்க சீந்திட்டு, ஐயா எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஐயா, என் மனசுல பெரிய இல்லை, அது பாரம் தான், நமக்கு இல்லைன்னு சொல்லலை, எனக்கு ஒரு பெரிய பாரம் ஐயா. ஏன்னா நம்ம மனசு முழுக்க எந்த துக்கம் தான் நிறைஞ்சிருக்கும், அந்த ஒன்னே ஒன்று மிஸ் ஆகுது பாருங்களேன். அந்த துக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளால வேற எதையுமே செய்ய முடியாது. உடனே அப்படியே வெடிச்சு அழுது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், சுகமாய் குடியிருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிள்ளை இல்லை அப்படின்றத ஒரு குறையா நீங்க நினைக்கவே கூடாதுங்க, நீங்க நினைக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக தருவார், இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற யாரு வேணாலும் அதை ஒரு குறைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய பொறுத்த அளவுல அது ஒரு குறைன்னு நீங்க மனசுல என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, நினைக்கவே கூடாது. நானும் பார்த்திருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிள்ளை பாக்கியம் எந்த சகோதரிக்கு லேட் ஆகுதோ அவங்க 90% பேருக்கு எதுலையுமே அவங்களுக்கு நாட்டம் இல்லைங்க, சம்பாத்தியத்தில் அவங்களுக்கு நாட்டம் இருக்காதுங்க, தங்களுடைய சரீரத்தை குறித்த கேர் அவங்க எடுக்க மாட்டாங்கங்க, ஒரு நல்ல கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டாங்கங்க, சர்ச்சில் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க தங்களை ஒதுங்கி எல்லாத்துலேயும் அவங்கள புறக்கணிச்சு எல்லாம் வெறுப்பா அப்படி ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம் அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடையே வாழ்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சந்தோஷமா தான் வாழ்வேன். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை பெறாதவளே நீ என்ன பண்ணு, சந்தோஷப்படு, நீ கம்பீரி, நீ மகிழ்ச்சி ஆயிரு.
நீங்க சந்தோஷமா மட்டும் இருங்க. நான் நம்புறேன் உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதி குறைஞ்சிரும். உங்களை கர்த்தர் நினைக்கிறாரா இல்லையான்னு பாரு. பாதி பேருக்கு மருந்தே என்ன அப்படின்னா மகிழ்ச்சி தாங்க, மகிழ்ச்சி தாங்க. இந்த உடம்பு கொஞ்சம் சிலருக்கு வெயிட் போடுறாங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் இந்த சகோதரிகள் எல்லாம் வெயிட் போடுறது, நீங்க வந்து சாப்பிட்றதுனால வெயிட் போடுறீங்களா சொல்லுங்க? உண்மையிலே கிடையாதுங்க. சாப்பிட்றதுனால சகோதரிகள் வெயிட் போடுறது வந்து ஏதோ ஒரு 90ல் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி 90% பேர் வந்து பெண்கள் வந்து எதில் வெயிட் போடுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க, மனம் தாங்க, மனக்கவலை தாங்க. சாப்பாடெல்லாம் கிடையாது, மனசில் அந்த பாரம், மனசில் தங்களை குறித்த வெறுப்பு. இல்லை 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 இல்லை, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னையோட அந்த கவலை எங்கே வைக்கணும்னா கர்த்தர் சமூகத்தில் வச்சுட்டு, உங்களை ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறாரோ, என்னென்ன நீங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் நீங்கள் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை நினைச்சிருவார். ஆமென். அதான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற பெரிய ஊழியக்காரர், அந்த தேவனுடைய மனுஷனுடைய அந்த சாட்சியை நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவரை வந்து நிறைய பேர் யூடியூப்பில் தப்பாக பேசினாங்களாம். அவருடைய பேரை சொல்லி ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஜோம் பண்ணி குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு குழந்தை இல்லைன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நக்கல் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவனுக்கு இந்த மாதிரி நோய் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் என் மனசுக்குள்ள அதை குறித்த ஒரு பாரம் கூட எனக்கு போகவே இல்லை. ஆண்டவர் வந்து என்னை நன்றி சொல்ல சொன்னார், நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு அந்த தேவ மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆமென். அவருடைய ஓட்டம் தடைபடலை, அவருடைய ஊழியம் தடைபடலை, அவர் எதையுமே அவருக்கு தடைபடலை. ஆனால் உங்களை பார்த்து கேட்குற அருமையான சிஸ்டர், பிரதர், உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒன்றே ஒன்று தாமதம் ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷத்தை நீங்கள் இழந்தீங்க, எத்தனை மாசத்தை நீங்கள் இழந்தீங்க, எவ்வளோ உற்சாகத்தை நீங்கள் இழந்தீங்க, எவ்வளோ பலனை நீங்கள் இழந்தீங்க. நீங்கள் ஒரு 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 கூண்டுக்குள்ளே பிடிச்சு போட்ட மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்களே. இல்லை இல்லை, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாத்தையும் நான் மறக்கிறேன், எல்லாத்தையும் நான் மறக்கிறேன். அது நடக்கும், அது கிடைக்கும், அது வரும், அது கர்த்தர் செய்வார். நல்லா ஆமேன் சொல்லுங்கள். அது எப்போ கர்த்தர் கட்டளை இடுகிறாரோ அந்த நேரத்தில் அது தன்னை போல நமக்காக கர்த்தர் செய்வார். அது தடைபடாது. நம்முடைய காலதாமதத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் சொன்னது நிறைவேறும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கர்த்தர் கொடுக்க போறாரு, நீங்கள் கவலைப்பட்டு பட்டு பட்டு நீங்கள் உங்கள் சரீரத்தையும் உங்கள் மனசையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கெடுத்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், உங்களை ஊரில் இருக்கிற 10,000 பேர் வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஆமேன். புரியுதில்ல நான் உங்களை? நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் போதுங்க. நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். நம்ம நிறைய நேரத்தில் ஒரு சிலர் தெரியாமல் ஒரு அழுக்கு சட்டையோ இல்லை கிழிஞ்ச சட்டையோ போட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். அந்த கல்யாண வீட்டுக்கு உள்ளே போன உடனே அந்த கிழிஞ்சதை பார்த்துட்டாங்கனாலோ இல்லைன்னா அழுக்க பார்த்துட்டாங்கனாலோ என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. சீக்கிரமா போகலாம், சீக்கிரமா கிளம்பு போகலாம். ஏங்க இல்லை சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது கிளம்பலாம் அப்படின்னு. இல்லைனா சாரி கொஞ்சம் நல்லா இல்லை, சரி சீக்கிரம் கிளம்பலாம், ஃபோட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. இது யாரும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, உன் சட்டை அப்படி இருக்குது, உங்கள் சாரி இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கே என்னன்னா, நம்ம இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரல, அதனால இவங்க மூஞ்சியிலெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, முழிக்க வேண்டாம், நம்மளே நம்ம ஒதுக்குறோம். ஆனால் அதே கல்யாண வீட்டில் நம்ம வந்து பரிமாறுறாங்க. ஒருத்தர் டேபிள் தொடச்சிட்டு இருக்காரு, அவருடைய சட்டை அசிங்கமாக தான் இருக்குது, அவர் சாதாரணமான வேலை தான் பார்க்குறாரு, ஆனால் அவர் சந்தோஷமாக அதை செய்கிறாரு, சந்தோஷமாக அதை வேலை செய்கிறார். காரணம் என்னன்னா, நம்மை விட அழுக்கான ட்ரெஸ் அவர் போட்டிருந்தா கூட அவர் தன்னை என்ன பண்ணலை, கேட்கல, அவர் ரிஜெக்ட் பண்ணலை.
அவரை விட நல்லா நம்ம ட்ரஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளை யாரும் ரிஜெக்ட் பண்ணல. நம்ம என்ன பண்றோம்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, நம்ம ரிஜெக்ட் பண்றதாங்க. நீங்க ஏங்க ரிஜெக்ட் பண்ணணும்? ஓகே, நீங்க போய் நில்லுங்க. அவங்களா உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா, அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. அவங்களுக்கு நம்ம தேவையில்லை. ஓகே, நம்ம ரிஜெக்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், ஒரு இடத்துல உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா 100 இடத்துல கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார். ஒரு இடத்துல தள்ளப்படுவீங்க, 100 இடத்துல கர்த்தர் அங்கீகரிப்பார் உங்களை. ஆனா நீங்களாகவே எந்த இடத்துலையும் உங்களை என்ன பண்ணக்கூடாது. திருநெல்வேலியில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் 1 இயருடைய ஸ்டூடெண்டே 6000 பேர் அந்த காலேஜில் படிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு அம்மா. அவருடைய 2 கால்களுமே இல்லை. சாரா டக்கர் காலேஜை நீங்கள் வந்து போய் பாருங்க. அந்த காலேஜில் அவங்களுடைய ஃபவுண்டரை நீங்கள் பாருங்க. அவங்களுக்கு கால்கள் இல்லாமல் வீல் சேரில் தான் வருவாங்க. இன்னைக்கு மகா பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை குறித்து அவ்வளோ அறிவிக்கிறாங்க. ஐயோ, என்ன பெரிய ஊழியம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அந்த ஒரே ஒரு நபர் அவ்வளோ பெரிய விஷயத்தை. அதனால ஒருத்தர்ல 2 பேர் இல்லை, எத்தனை பேர். நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க மகிழ்ச்சியா தான் வாழுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இனி கல்யாண வீட்டுக்கு போகும்போது நீங்க எப்படி தான் போகணும்? மகிழ்ச்சியா தான் போகணும். இனி நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு எல்லாருக்கும் நான் வரல அப்படின்னு நீங்க போய் நிற்க கூடாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த வலி தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தான் தெரியும்னா உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க உங்களுடைய ஆறுதல் தான் அவங்களுக்கு பெரிய ஆறுதலாய் அமையும். அதனால யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. சிஸ்டர், உங்களை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. பிரதர், உங்களை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. யாருமே உங்களை ரிஜெக்ட் பண்ணல. அப்படி ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார். நீங்க இது ஒரு குறை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இது ஒரு குறை. எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு குறையா இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா இது எனக்கு குறைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இது குறை இல்லை, இது குறை இல்லை, இது குறை இல்லை. ஆமேன். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு உங்களுக்கு முடிக்கிறேன். நீங்க வந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. எப்பொழுது? எப்பறம் ஏசப்பாட்ட பேசி பிரேயர் பண்ணி ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டுட்டாரு, நீ ரொம்ப துக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வரைக்கும் அந்த அம்மா வந்து ரொம்ப துக்கத்தோட இருந்தவங்க. அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில அவங்களால சாப்பிடவே முடியல. இப்ப அந்த வார்த்தை வந்துச்சோ இல்லையோ, அடுத்த நிமிஷத்துல இருந்து அதுக்கு அப்புறம் அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த 7 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க துக்கமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த 7 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்கல? எதை குறிச்சு? எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சு நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த நிமிஷத்துலையும் துக்கமா இருக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஏற்ற காலம் வரும்போது என் தேவன் எனக்கு கண்டிப்பாக தருவார், என்னை அவர் நடத்துவார், எனக்காக செய்து முடிப்பார். இன்னையோட இந்த துக்கத்தை நான் என்ன பண்ணணும்னா நான் எடுத்து போடுறேன், எடுத்து வெளியே போடுறேன். மகிழ்ச்சியாக தான் போகணும். நான் அதுக்காக தான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். எதுக்கு உங்களுக்காக ஜெபிக்க போறேன்னா, இது வரைக்கும் இந்த விஷயத்தை குறித்து உங்க மனசுல ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி தூக்கி வச்சிருந்த அந்த கல்லை இன்னைக்கு வெளியே எடுத்து போட்டு, இல்லை என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் ஏன் துக்கப்படணும், நான் ஏன் வருத்தப்படணும், எனக்குரியதை நான் செய்வேன், நான் வாழ்க்கையில முன்னேறுவேன், நான் சம்பாதிப்பேன், நான் எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா வாழ்வேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நான் பெஸ்டா செய்வேன்னு சொல்லி இன்றைக்கு காலடி எடுத்து வைங்க. நீங்க
சுகமாய் வாழ்வீங்க, சந்தோஷமாய் வாழ்வீங்க. இந்த உலகம் போற்றுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. எல்லாருடைய கரங்களையும் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் துக்க முகமாய் இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே, அந்த காரியம் நடக்காததுனாலே அந்த மனசுக்குள்ளே இருக்கிற துக்கம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ இல்ல, நான் அதை குறித்து இனி ஆண்டவரே துக்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் ஏன் துக்கப்படணும்? நான் எதற்காக துக்கப்படணும்? நான் துக்கப்பட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஒன்றும் குறைவில்லை. சொல்லுங்க, எனக்கு எந்த குறைவும் இல்லை. எனக்கு எந்த குறைவும் இல்லை. கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்துறாரு. கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்துகிறார். கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்துகிறார். தேவன் என்னை நிறைவாய் நடத்துகிறார். ஹalleluya. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமா நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல சொல்லுவோம். தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆமென். நீங்க அழ வேண்டியதெல்லாம் அழுதாச்சு. நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டியதெல்லாம் கண்ணீர் வடிச்சாச்சு. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியதெல்லாம் மன்னிப்பு கேட்டாச்சு. நீங்க ஒப்புரவாக வேண்டியதெல்லாம் ஒப்புரவாகியாச்சு. இனி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். இனி நான் என்னவா இருக்க மாட்டேன் அப்படின்னா, துக்க முகமாய். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, எதை கவனிக்க சொல்லி இருக்கிறாரு, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்களே ஆனால் உங்க சரீரங்களை ரொம்ப நல்லா கவனித்து, உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்புகளை நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கர்த்தர் மெச்சி கொள்ளுவார். உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். உங்க சரீரமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பலனா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அதான் நான் முதல் நாள்ல சொன்னேன், சேவூர்ல அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு நடந்த அற்புதம். பல வருடங்கள் தாண்டி அவங்க கொஞ்ச நாள் அப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு பண்ணி, எதை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க, எல்லா ஊழியத்தையும் செய்வாங்க. விசேஷமாய் சிறுவர்களுடைய ஊழியத்துல அவங்க இருந்தாங்க. நம்ம அந்த ஸ்தாபனத்தினுடைய முழு சிறுவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க பொறுப்பெடுத்து நடத்தினாங்க. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லா அவங்கள சொல்லி கொடுத்தாங்க. எதையுமே எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் ஆண்டவர் அவங்கள நினைச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த தந்தார். இனி உங்களுடைய கண்களில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அழுகையை நீங்க பார்க்கவே கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்வீர், நீர் எனக்கு செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. நீங்க ஒருவேளை நிறைய பேர் கேட்கலாம், பாஸ்டர் இது எப்படி சாத்தியம், எனக்கு சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா, அப்படி நீங்க வளர்த்துட்டீங்க மனசுக்குள்ள, அதனாலதான் உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு தோணுது. நீங்க திரும்ப 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 அதை வளர்த்துட்டீங்க. ஐயோ எனக்கு குறைவு, ஐயோ எனக்கு இது குறைவு, ஐயோ எனக்கு குறைவு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர், பட் அது அந்த பாதையில கடந்து போனவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, ஊழியக்காரனை பொறுத்த வரைக்கும் எல்லா பாதைகளையும் ஆண்டவர் நடத்துவார். எனக்கு தெரியும். அந்த வேதனையை சுமக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லை, உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரம்பட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நம்புறேன், அந்த சூனியாமியாள் மாதிரி நீங்க போய் யாருக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன குறைவு அப்படின்னு கேட்டா உங்க கண் நிறையாது.
ஆமென். நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் என் தேசத்திலே சுகமாய் குடியிருக்கிறேன். எப்படிதான் சொல்லுவீங்க? என் ஜனத்தின் நடுவில் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும், ஆமென், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு சுத்தி 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 ஒண்ணு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த துக்கம் மாறுவதற்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் நாள். கர்த்தர் அந்த விடுதலை எல்லாருக்கும் தரப்போகிறார். யார் ஒருத்தர், பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், என் மனசுல அது அழுத்தமா இருக்குது, அது எனக்கு ரொம்ப பாரமா எனக்கு இருக்குது, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் பாஸ்டர், நான் தனியா போய் நான் அழுறேன், நான் பெட்ரூம்ல படுத்து அழுறேன், நான் பாத்ரூம்ல அழுறேன், எனக்கு எதுவுமே சாப்பிடவே எனக்கு பிடிக்கல, ஏன்னா இதை ஒரு பெரிய குறையா நான் நினைக்கிறேன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னை நல்ல ஃபங்க்ஷனுக்கு யாருமே கூப்பிடல, அதனால என் இருதயத்துக்குள்ள அப்படி துக்கம் நிறைஞ்சிருக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த துக்கத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு உங்களை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார். ஒரு பெரிய தைரியத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போறாரு. இனி யாரை பார்த்தும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நீங்க எந்த மனுஷன் சொல்றதுக்கும் நீங்க அஞ்சவே மாட்டீங்க. ஆண்டவரே இன்றைக்கு அந்த விடுதலை உங்களுக்கு தரப்போறார். ஆமென். இத குறிச்ச ஒரு கவலை இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் நம்புறேன். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் உணர்றேன், கர்த்தர் அந்த பிரசன்னத்தை உங்களை தொட வைக்க போறாரு. ஆமென். இனி அந்த குறிச்ச கவலையை நீங்க பட போறது இல்லை. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி கர்த்தர் பண்ணுவார். இனி உங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க. இனி நீங்க உங்களை ஒதுக்க மாட்டீங்க. இனி எல்லாத்துல நீங்க முன்னாடி வந்து நீங்க நிப்பீங்க. உங்க பிள்ளைகள் வந்து முன்னாடி இருக்கீங்க. இதை குறிச்ச கவலை இனி இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதற்காக? இன்னைக்கு ஒரு விடுதலையின் ஜெபமா இது மாறட்டும். ஆமென். ஊழியக்காரர்கள் முன்பாக கடந்து வாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டவர் செய்வார். அந்த பாரங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இனி நான் அழக்கூடாது, இனி நான் அழக்கூடாது, இனி நான் என்ன ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இனி நான் சாப்பிடாம இருக்கக்கூடாது, இனி நான் தூங்காம இருக்கக்கூடாது. நான் இனி எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. யாரும் உங்களை குறித்து அவங்க வேணா ஃபீல் பண்ணிட்டு போட்டோம், நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஆமென். இதுவும் உலகத்தில் ரொம்ப கொடுமை. நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை அழவே வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. நீங்கள் சும்மா லைட்டாக தான் கொஞ்சம் சோகமாக சொல்கிற மாதிரி நினைப்பீங்க. பாருங்கள், முடிவில் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு தான் வருவீங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதுவும் வயசான சில அம்மாச்சிங்கள்கிட்ட போயிட்டு நின்னீங்கன்னா அவ்வளோதான், அவங்க நம்மளை ஒரே நிமிஷத்தில் அழ வச்சிருவாங்க. ஐயா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான், நமக்கே அழுக வந்துடும். அதனால இனி அப்படிப்பட்டவங்களோட நம்ம அவங்கள தைரியம் சொல்லுவோம். உங்க அம்மாவுக்கு நீங்க தைரியம் சொல்லணும் சிஸ்டர், உங்க அப்பாவுக்கு நீங்க தைரியம் சொல்லணும் சிஸ்டர், உங்க கணவனாருக்கு நீங்க தைரியம் சொல்லணும் பிரதர், உங்க மனைவிக்கு நீங்க தைரியம் சொல்லணும். என்ன ஆனா விட்டுரு பார்க்கலாம், கர்த்தர் செய்வாரு, அவர் ஏற்ற நேரத்தில் தருவார். என்ன அதை குறித்து பெரிய ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? செய்ய வேண்டிய ஊழியம் ரொம்ப நிறைய இருக்குது, அதை செய்வோம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் உயர்த்தி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆவியானுடைய மகிமை என்மேல் இறங்கட்டும் என்று கேட்போம் கர்த்தரிடத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே சொல்லு. வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ
வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஓ, பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இப்ப சொல்லுவோம், பெத்தே வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தே அந்த அபிஷேக நதி உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இப்பொழுது அந்த சோகங்கள் மாறட்டும். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல். கரங்களை தட்டி கரங்களை தட்டி உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாற்றப்படும். இனி நீ துக்க முகமாய் இராய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் துதியின் உடையையும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுப்பிடையிலே கிடந்தாலும் நம்மை பொன் சிறகுகளாய் மாற்றுகிற நல்ல கர்த்தர். அடுப்பின் அடியே கிடந்தாலும் நம்மை பொன் சிறகுகளாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த துக்கத்துக்கு சரியான மெடிசன் வேற யாருடைய கையிலையும் இல்லை, உங்க கையில தான் இருக்குது. ஆமென். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? துக்கத்தை மட்டும் ஆண்டவர் மாற்றுவாரு. அதுக்கு பிறகு வேற எதுனாலையும் உங்களுடைய துக்கத்தை மாற்றவே முடியாது. ஆமென். மாற்றவே முடியாது. துக்கத்தை யாரு தான் மாத்தணும்னா, துக்கத்தை நீங்க தான் சந்தோஷமா மாத்தணும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சா உங்களால மகிழ்ச்சியா வாழலாம். ஆனா நீங்க துக்கமா இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். ஆமென். நீங்க ஃபீல் பண்ண உடனே இந்த உலகம் என்ன மாறிடவா போகுது? சொல்லுங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அவங்க கீழே நீங்க குறைஞ்சு குறைஞ்சு போக போக உங்க தலை மேல திரும்ப திரும்ப கொட்டுவாங்களே தவிர பரிதாபம்னு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. யாருமே பரிதாபம் பார்க்க மாட்டாங்க. உங்களை எவ்வளவு நேரம் நினைப்பாங்க, அந்த நேரத்துல நினைப்பாங்க, அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்க. அதான் உலகம். ஒரு மரண வீட்டுக்கு போறோம், போய் ஒரு மணி நேரம் நிக்கிறோம், அடக்க ஆராதனை முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எத்தனை பேர் அவங்கள விசாரிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் விசாரிச்சிருக்கிறோம்? அவ்வளவுதான் மனுஷன். அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, துக்கப்படுத்துகிற மனுஷனையே நம்பி என்னை இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, என்னை இந்த மாதிரி எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. புரியுதுல்ல நான் சொல்றது உங்களுக்கு? நீங்க ஏன் அப்படி ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க அதை ஏற்றுக்கொள்ள, நீங்க ஏன் உங்களை ஒதுக்குறீங்க? அதான் நமக்கு முன்னாடி பிரியாணியே வச்சாலும் அதை துக்கமாகவும் சாப்பிட முடியும், கஞ்சியை குடிச்சாலும் நிம்மதியாகவும் சாப்பிட முடியும். அது யார் கையில இருக்குது சொல்லுங்க? இயேசு ரூம்ல படுத்திருந்து துக்கமாகவும் இருக்க முடியும், வெறும் பாயில போட்டு படுத்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறான், சிறைச்சாலையிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும்
சந்தோஷமாயிரு. எங்க எங்க? சிறைச்சாலையில். நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலனுள்ளவனாய் இருக்கிறேன். அதனால இனி இந்த ஜெபம் முடிச்சிட்டு உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்க உண்மையா ஏசப்பாவை நம்புறதா இருந்தா இனி நீங்க என்னவா இருக்கக்கூடாதுன்னா, இனி துக்கமாவே இருக்கக்கூடாது. உங்க வேலையை நீங்க பாருங்க, நல்ல சைன் பண்ணுங்க, நல்ல ஜெயிங்க. சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்கலாவே உங்க உடம்பு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ரெடி ஆயிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க உங்க துக்கம் மட்டும் விலகி போட்டோம். இது சிலருக்கு பயம், இந்த மாசம் நான் நடக்குமா நடக்காதா, அடுத்த மாசம் நடக்குமா நடக்காதா, அந்த பயத்திலேயே நிறைய பேர் பாருங்க அப்படின்னா சிக்காயிடுறாங்க. இல்ல, நீங்க சந்தோஷமா நீ அதை ஒரே பண்ணிக்காதீங்க, அதை குறித்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. கத்திர இடத்துல நம்ம சொல்லியாச்சு இல்ல, ஏற்ற நேரத்தில் கத்திர அவரை செய்வார். நாங்க உங்களுக்காக ஜெபத்துல ஃபாலோ பண்றோம். எப்போ உங்களுக்கு டெய்லி ஒரு ஜெப டைம்ல அந்த விஷயத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். 24 மணி நேரமும் அதையே என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, நினைச்சிட்டே இருக்காதீங்க. ஐயோ எனக்கு இந்த வீட்டுல இந்த மாதிரி சத்தம் கேட்கலையே, அந்த மாதிரி எதையுமே நினைக்காதீங்க. வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் ஏற்றதை நமக்கு கண்டிப்பாய் தருவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? எத்தனை பேர் சந்தோஷப்பட போறீங்க? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அப்படின்னா, மேற்கு கிழக்கு வடக்குக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் போது அவனை அழைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ பெருகுவாய். நீங்க இப்ப 2 பேரா இருக்கீங்க, கணவன் மனைவியா இருக்கீங்க, மனைவி மட்டும் ஜெபத்தில் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் எல்லாருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிலைக்க பண்ணுவார். உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுடைய சன்னதி இந்த பூமியிலே இருக்கும். உங்களுடைய சன்னதி இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். உங்களுடைய சன்னதி பலிபீடத்திலே பாடும். உங்களுடைய சன்னதி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமேன். அடுத்து ரொம்ப அழகா இருக்குது, பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறுவாய். ஆமேன். உங்க சன்னதியை வச்சுதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரப்போறார். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. இப்ப சொல்லு, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். அப்பா, இந்த பாடலை பாடும்போது அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இயேசுவே சந்தோஷப்படுத்துகிறவர், மகிழ்ச்சி ஆக்குறவர், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடிப்போம். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன்.
என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. அற்புதம் நடக்கிற வரைக்கும் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுவி. ஓ தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இயேசுவே சொன்னதை செய்யும் அளவும். ஓ ஹalleluya. இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே. இந்த வார்த்தையை உச்சரிங்க சிஸ்டர், உச்சரிங்க பிரதர், உச்சரிங்க எல்லாரும் சொல்லுங்க. நீங்க அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கட்டும். அப்பா பார்த்து சொல்லுங்க, சொன்னதை செய்ய மழை. ஓ ஹalleluya. சொன்னதை செய்ய மழை. ஓ கைவிடவே மாட்டேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஆம், பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, நான் உன்னுடைய கல்லுகளை பிரகாசம் உள்ளதாக்குவேன், அதை நீல ரத்தினமாக்குவேன். நான் உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகணும் வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. உன் வீட்டுல மேளதாள சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும், பிள்ளை சத்தம் கேட்கும்னு சொன்னீங்களே. அந்த வார்த்தையை இந்த ஜெபத்துல என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே நிறைவேற்றும் சாமி, அப்படியே நிறைவேற்றுவீராக, அப்படியே நிறைவேற்றுவீராக. கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஊழியக்காரர்களும் உங்களுக்கு நேராய் கரங்களை நீட்டி ஜெபிப்பார். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்பார். பாஸ்டர்மா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி, வேலைக்காரிகளுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டிகளுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்க கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். நாங்க நம்புகிறது உம்மாலே வரும் என்று நாங்க அறிந்திருக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே எல்லாம் ஆகும். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. உங்க நினைவுகள் எல்லாம் மேலானவைகள் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நாங்க ஜெபித்த ஜெபங்கள், உங்க சமூகத்தில் செலவிடப்பட்ட நேரங்கள், அவைகள் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. கண்களிலிருந்தும் காணாதவர் அல்ல, காதுகளிலிருந்தும் கேட்காதவர் அல்ல அப்பா. எங்க விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, மறைவிடங்களில் வடிக்கப்படுகிற கண்ணீர் உமக்கு மறைவானது அல்லப்பா. ஒளிப்பிடத்தில் எங்களது கூக்குரல் தேவரீருடைய சமூகத்தில் எட்டாமல் இருப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிற தெய்வம். உம்மை நோக்கி எங்க சத்தத்தை நாங்க ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க கண்ணீர் எல்லாம் ஒரு துருத்தியில நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நாள் இல்லை என்று சொல்லாத தெய்வத்துல எங்க கரங்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். எங்க இருதயங்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். நீர் பெருக்கத்தின் தெய்வம் ஆண்டவரே. அடைக்கிறவர் அல்ல. கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்த சரீரங்கள் உயிரடையுமானால் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்பட்டு திரளான பிள்ளைகளை பெற்றெடுக்க உமது பிள்ளைகளை நீர் நிறைப்பது சர்வ நிச்சயமானவரே. உம்மாலே செய்ய முடியாதது ஒன்றுமல்லப்பா. மருத்துவர்கள் என்ன சொன்னாலும், எங்க சரீரம் எவ்வளவு பலவீனப்பட்டிருந்தாலும், ஏஜ் ஃபேக்ட் இருந்தாலும், உமது அற்புதத்தின் கரத்துக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமில்லை, அவைகள் ஒன்றுமில்லை. இது எங்க இருதயத்தால நாங்க உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை எங்க கண்கள் காணும்படி அற்புதங்களை நீர் நிகழ்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அநேக சாட்சிகளை எழுப்பி தருவீராக. உள்ளங்கை அளவு மேகத்தை நாங்க பார்த்துட்டோம். பெருமழைக்கு நாங்க காத்திருக்கிறோம். பெருமழைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படணும்பா. உம்மை நம்பின ஜனங்கள் உமக்குள்ளாய் மகிழணும்பா. உங்க நாமம் என்றென்றைக்கும் பிரஸ்தாபமாகணும் ஆண்டவரே. கொடுக்கிற தெய்வம், தாராளமாய் அள்ளி கொடுக்கிற தயாளர் இடத்துக்கு நாங்கள் வருகிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. உற்பவ கால திட்டம் உண்டாவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா. அப்பா, தடுக்காத தெய்வம் நீர்தாமே. உமது மிகுந்த இரக்கம், உமது அற்புதங்கள் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். சாட்சிகளை எழுப்பித்தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க நல்ல ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் நம்மை சீக்கிரமாய் சந்தோஷப்படுத்த போறார். கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு உண்டாக போகிறது. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை பெரிய சந்தோஷத்தினாலே நிரப்புவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸோ சந்தோஷமா இருங்க. நீங்க ஆண்டவர் உங்களை அடுத்து சந்தோஷப்படுத்துவார். ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.